ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28 நீங்க வாசித்தீங்கன்னா, ரோமர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ராஜாவுடைய இருதயம் என்ன சொல்லுதுன்னா, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். முதல்ல அவருடைய இருதயம் சொல்லுது, அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை நான் தரணும். இரண்டாவது அவருடைய எண்ணம் என்ன சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இதை மனுஷனால புரிஞ்சு கொள்ள முடியாது, மனுஷிக அறிவினால புரிந்து கொள்ள முடியாது. ஆவியானவர் உதவியோடு ஆவிக்குள்ளான மனுஷன் ஆவிக்குரியவனால புரிந்து கொள்ள முடியும். என் வாழ்க்கையில எல்லாம் எனது நன்மைக்காகவே நடக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டோட இருதயம் என்ன சொல்லுது தெரியுமா, என் பிள்ளைய நான் நன்மைக்கு நேராக நடத்துறேன். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 1ல வாசிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மேய்ப்பன் புல்லுள்ள அண்டையிலும் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் அவனை கொண்டு போய் விடுகிறான். அப்படியானா நம்முடைய தேவன் சகலவற்றிலும் நம்முடைய நன்மைக்காகவே நடத்துகிறார். வேதத்துல நீங்க யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, யோசேப்பு தன் வீட்டுல சுகமா இருந்தான். அவங்க அப்பா அவனுக்கு பல வர்ண அங்கி கொடுத்திருந்தார். ராஜா வீட்டு பிள்ளைய போல இருந்தான். ஆனா திடீரென அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறி அவன் எதிர்பாராத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தள்ளப்பட்டான். அடிமையின் வாழ்க்கைக்குள்ளாக, அவமானத்தின் வாழ்க்கைக்குள்ளாக, பழி சொற்களின் வாழ்க்கைக்குள்ளாக, குற்றவாளியா தீர்க்கப்படுகிற அளவுக்கு இந்த யோசேப்புடைய வாழ்க்கை தள்ளப்பட்டது. இதை நாம புரிஞ்சிக்கவே முடியல. யோசேப்புடைய நிலையில இருந்து நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். யோசேப்புடைய இடத்துல இருந்து நம்ம யோசனை செய்து பார்த்தா நம்மளால விளங்கவே முடியல. இந்த தேவனுடைய இருதயம் தான் என்ன, இந்த தேவன் செய்கிறதா என்ன, என் வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவனுக்கு ஒரு காலம் வரும்போதுதான் புரியுது, தேவன் இது எல்லாம் நன்மையாகவே செய்து முடித்தார் சொல்லி. தேவன் மகிமைப்படுத்துவதனாலே அவனுக்கு லேட்டா தான் புரியுது. ஆனா ஆவியாரோட உதவியோடு அட் பிரசன்ட் நமக்கு இப்பவே புரிய வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நிலைகள் மாறும் பொழுது, நிந்தைகளும் அவமானங்களும் சில பழி சொற்களும் குற்றவாளிகளாய் நாம் தீர்க்கப்பட்டு நாம் ஒதுக்கப்படுகிற பொழுது, இது எல்லாவற்றையும் நமக்கு நடக்கிற சூழ்நிலையிலேயே அதன் மத்தியிலே காலம் கழிந்தல்ல, இப்பவே புரிய வைக்கிறாரு. தேவன் தமிழ் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. என்ன நன்மை? அவனை அந்த எகிப்து தேசத்தின் அதிகாரியாக உயர்த்துவது.